வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் நின்று வாசம் செய்கிறீர். கரங்களை தூக்கி அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை. சீனாய் மலையில் வாசம் செய்தி, சீயோன் உச்சியினில் கண்மாலை வேடேப்பில் வாசம் செய்தி, என்னில் நீர் வாசம் செய்யோ. சீனாய் மலையில் வாசம் செய்தி, சீனாய் மலையில வாசம் செய்தீங்களே, அதே போல இங்க வாசம் செய்யுங்க தகப்பனே. கண்மாலை வேடேப்பில் வாசம் செய்தி, என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க தகப்பனே. ஆராதனை வேலையிலே ஒவ்வொருத்தரையும் தொடுங்கப்பா, எல்லாத்தையும் நிரப்புங்கப்பா. நீதியின் சபையிலே வாசம் செஞ்சீங்களே, எங்க ஆராதனைக்குள்ள வாசம் வாங்க ராஜா. எங்கள் ஆலயத்துக்குள்ள வாசம் செய்யுங்க தகப்பனே. இந்த வேலையிலே செய்து ஒவ்வொருத்தரையும் தகப்பனை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்தீங்களே ராஜா, எங்களுடைய துதியிலே நீங்க வந்து வாசைவாடுங்க தகப்பனே. வாசம் செய்யுங்க ராஜா. இந்த வேலையிலே ஒவ்வொருத்தரையும் பேர் பெறாய் கர்த்தாவே அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. நீதியில் சபையில் வாசம் செய்தி, நீரில் மேல் அசைந்தி, துதிகளின் மத்தியில் வாசம் செய்தி, என்னில் நீர் வாசம் செய்யும். நீதியில் சபையில் வாசம் செய்தி, நீர் மேல் அசைந்தி, துதிகளின் மத்தியில் வாசம் செய்தி, என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா. உங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கீங்க தகப்பனே. கூடி ஆராதிக்க தேவன் கிருபை பண்ணிருக்கீங்களே. ஆராதனை 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 ஆராதனை.
பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணிருக்கீங்களே, இந்த பரிசுத்தமான அப்படி ஆலயத்துல வந்து வாசம் செய்யுங்க ராஜா. இல்லங்கள் தோறும் வாசம் செய்யுங்க ராஜா. ஒவ்வொருத்தருடைய இல்லங்களில் நீங்க வாசம் செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே வாருங்க ராஜா. எல்லாம் விசுவாசமாய் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தி, பலியில் நெருப்பிலே இல்லங்கள் தோறும் வாசம் செய்தி, உள்ளத்தில் வாசம் செய்யோ. பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தி, பலிபீட நெருப்பிலே இல்லங்கள் தோறும் வாசம் செய்தி, உள்ளத்தில் வாசம் செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. நீரே பொறுப்பட்டு வழியெடுத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் துதி ஆராதனை ஏறி இருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்குது. இங்கே ஒரு நபரை ஆண்டவர் கொடுக்குறார், எண்ணிக்கை ஆண்டவர் கொடுக்குறார். என்ன எண்ணிக்கை என்று சொன்னால் 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகள் எதிர்கொண்டு போகிறாங்க. அவங்க போகிறப்ப கையில் என்ன வச்சுருக்காங்கன்னா தீவெட்டி வச்சுருக்காங்க. தீவெட்டியை பிடித்து கொண்டு யாரை பார்க்க போகிறாங்கன்னா, யாரை பார்க்க போகிறாங்க? மணவாளனை பார்க்க போகிறாங்க. இந்த நாளில் கூட ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களிலே ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரத்தில் வரப்போகிறார். நடக்க வேண்டிய காரியங்கள், சொல்ல வேண்டிய ப்ராஃபஸி, நடக்க வேண்டிய எல்லாமே முடிந்து விட்டது. பரலோக ராஜ்யம் நம்மலாம் எதுக்கு போகிறோன்னா, இங்கே வீடு நிலம் நிறைய வச்சுருக்கலாம், ஏக்கர் கணக்கெலாம் வச்சுருக்கலாம், நிறைய ஃப்ளாட் வச்சுருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போக முடியும்னா, உங்களோட கூட வர்றது என்ன வரும்னா, நீங்கள் செஞ்ச ஆண்டவருக்காக உழைச்ச உழைப்பு, ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாக இருந்தது, கர்த்தர் நீதியை கர்த்தர் கொடுக்க போகிறார். சொல்கிறாருன்னா 2 குரூப் இருக்குது இன்றைக்கி உலகத்தில். 2 குரூப்பு. ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று பூமிக்குரிய வாழ்க்கை. இதில் என்ன நடக்குதுன்னா, அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவங்கள பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஃபூல், முட்டாள்னு சொல்லுது. அபிஷேகம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம முட்டாளாம். அபிஷேகம் நமக்கு என்ன வேணுமா? வேணும். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத ஃபூலிஷ் பீப்புள், முட்டாள்கள், அபிஷேகம் இல்லாதவர்கள். இந்த ஆவியோட ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆவியனோட பிரசனம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நிச்சயமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானது இருக்க வேண்டும். ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும், அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும், தேவ பிரசனத்தை இருக்க வேண்டும். அபிஷேகத்தினால் நுகங்கள் என்ன செய்யும்? முறிக்கப்படும். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம மேற்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? அபிஷேகம் நம்மகிட்ட இல்லை. அபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லூக்குவாம், அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போய்விட்டது. சபைகளில் நித்திர மயக்கம் உண்டாயிற்று. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி இல்லாதவர்கள். ஏன் புத்தி இல்லாதவர்கள்னா, அவங்களுக்கு புத்திலாம் இருக்கு, ஆனால் என்ன கொண்டு வரல? என்ன கொண்டு வரல? அபிஷேகம் இல்லைங்க. சர்ச்சுக்கு போகிற வர செத்த கிறிஸ்தவர்களாக இருக்க இல்லை. அபிஷேகம், ஆயில் உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வேண்டும். ஆவி இல்லாமல் ஜபிக்கிற ஜபம் செத்த ஜபம். பிரியமான தேவச்சனமே, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட பாத்திரங்களை எண்ணெயும் 2 பேர்த்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் இருப்பான் கோடி கோடியாக சம்பாதிப்பா, 200 கோடி 300 கோடி, 1 கோடி கூட எடுத்துகிட்டு போக முடியாது, 1 ரூபா கூட எடுத்துகிட்டு போக முடியாது, 10 பைசா கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு, தீவெட்டி இருக்குது கரெக்டு, பைபிள் இருக்குது கரெக்டு, ஆனால் என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. தீவெட்டி இல்லைன்னா 10 பேர்த்திலையும் தான் இருக்குது, ஆனால் என்ன முக்கியம்?
எண்ணெய் முக்கியம். என்ன முக்கியம்? எண்ணெய் இல்லைங்க. நீ நிறைய பேரோட வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லை, நிறைய பேர் வீட்டில் சமாதானம் இல்லை, நிறைய பேர் வீட்டில் சுகம் இல்லை, நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருமனப்பாடு இல்லை, நிறைய பேர் வீட்டில் ஆவியானவர் இருந்தார்னா ஆவியானவர் கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணுவார். இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. கசப்பான காரியங்களை என்கிட்ட எடுத்து போட்டுருங்க ஆண்டவர், வேண்டாத காரியங்களை எடுத்து போட்டுருங்க. இந்த நாள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு நாள். தேவனோடு கூட இணைந்து ஜெபிங்க, ஆவியானோடு கூட இணைந்து ஜெபிங்க. உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் பதில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் இந்த வருஷம் மகிமையாக இருக்க போகிறது. இந்த வருஷம் கர்த்தர் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாதான், குறைவுபடாதான். வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், உலகத்தை நேசிக்கிறத விட்டுருங்க, உலகத்தின் காரியத்தை விட்டுருங்க. வேணும்தான் அது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தரேன். நீ போக போகிற தேசம் நல்ல தேசம், நீங்கள் போக போகிற தேசம் நல்ல தேசம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். பிரியமான தேவச்சனமே, 10 பேர் புறப்பட்ட பொழுது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தூரம் போனேன்னு ஆரம்பத்தில் அபிஷேகம் வல்லமை கிருபை தயவெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் பிறகு பார்த்திங்கன்னா ஜெபம் குறைஞ்சி போச்சு, உபாசம் குறைஞ்சி போச்சு, இரவு ஜெபம் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டருக்கு ஜெபிக்கிறது குறைஞ்சி போச்சு, ஆண்டரை பற்றி பைபிள் வாசிப்பது குறைஞ்சி போச்சு. ஏன்னா அபிஷேகம் குறைஞ்சி போச்சு. அபிஷேகம் கூட 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 ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் பேச பேச நீங்கள் பைபிள் வாசிக்க ஆண்டவர் ரெவலேஷன், ஆண்டவர் வெளிப்பாட கர்த்தர் கொடுப்பார். நம்புறவங்க எத்தனை பேர்? ஆண்டோட வார்த்தை படிக்கும்போது ஆண்டவர் வெளிப்பாட கர்த்தர் கொடுப்பார். பிரியமான தேவச்சனமே, 5 பேர் புத்தி இல்லாதவர்களாம். ஏன்னா அவங்க கூட என்ன இல்லை, கையில் பைபிள் எடுத்துகிட்டு வரல சர்ச்சுக்கு. நிறைய பேர் சர்ச்சுக்கு வரோம், ஆனால் கையில் பைபிள் எடுத்துகிட்டு வரோமா, கையை வீச்சிட்டு வரோம். கையில் பைபிள் இருக்கணுங்க, எப்போவுமே வேதம் எப்படி இருக்கும், ஆண்டோட வார்த்தை இருக்கணும். பிரியமான தேவச்சனமே, வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இந்த 2 காரியங்கள் இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறும், அவருடைய காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ரகசிய வருகைன்னு போட்டிருக்கானா இல்லை, ஏன் ஆண்டு வச்சாங்கன்னா, பகிரங்க வருகைன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ரகசிய வருகைன்னு இருக்கும். ரகசிய வருகை எப்படின்னாங்க, ஆண்டவர் எப்படி வருவார்னா சொல்லிட்டு வர மாட்டார். திடீர்னு ஆண்டவர் வருவார், சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார், பரிசுத்தாவினை எடுத்துக்கொள்வார். நீங்கள்லாம் ஒரு நிமிஷத்தில் அப்படி மாறிடுவீங்க. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும், இனிமேல் நடக்க போகிறது. யார் யார் அபிஷேகத்தில் நிரம்பியிருக்காங்களோ, பாவத்திலேருந்து விடுதலை ஆகிருக்கிறாங்களோ, இயேசுவின்றத்தினால கழுவப்பட்டிருக்காங்களோ, அவங்களாம் காண போயிடுவாங்க. ஒரு நிமிஷத்தில் தூக்கிடுவார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். தெரிந்து கொள்ளவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுவது, பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் ஆஸ்வதிக்கணும், ஆண்டவர் வருகையில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய எழுப்புதல் தேசத்தில் உருவாக போகிறது. அந்த தேசத்தில் உங்களுக்கு எனக்கு தான் பங்கு. ஆமென். பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் உங்கள் முன்னாடி வந்து பணிந்து நிற்பாங்க. பெரிய பெரிய மினிஸ்டர்லாம் உங்களை பார்க்குறத அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது மோசே காலத்தில் இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக கர்த்தர் கொடுக்க போகிறார். எலியா காலம் இருந்தது போல, எலிசா காலத்தில் இருந்தது போல அதிகமான வல்லமை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம் ஆண்டவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவார். இது வரைக்கும் பிசாசு ஆண்டவர் விட்டுட்டு இருந்தார். அடுத்த 15 வருஷம் உலகம் எங்கும் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும். உலகம் எங்கும் பற்றி எரிய போகிற ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. இந்தியா மட்டும் கிடையாது, திருச்சி மட்டும் கிடையாது, தமிழ் நாடு மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை உலகம் சந்திக்க போகிறது. அதற்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாமல் இதையும் செய்ய மாட்டாருங்க, சொல்லிட்டு தான் செய்வார். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் என்ன செய்ய போகிறேன், சோதோம் குமாராவை அழிக்க போகிறேன் சொன்னார். ஒரு நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள்கிட்ட எனக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம்
தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போகிற 10 ஸ்திரீ கன்னிகைக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆனால் என்ன, போயிட்டே இருந்தாங்க, ரொம்ப போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் என்னன்னா, புத்தி உள்ளவர்கள் என்ன கொண்டு போனாங்க, புத்தி இல்லாதவர்கள் என்ன கொண்டு போகல. அபிஷேகம் இல்லைங்க. அதனால் என்னாச்சுன்னா, லேட்டானாலும் இவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நித்திரை மயக்கம், அப்படி தானே போட்டு 5ஆம் வசனம் படிங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். 2 நித்திரம் ஒன்று, மயக்கம் ஒன்று, தூங்கி விட்டார்கள் ஒன்று. 3 காரியம் இருக்குது பாருங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை நித்திரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கிறது. சர்ச்சில் தூங்குற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே இனிமேல்லாம் தூங்க மாட்டாங்க, எல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பிதாவானவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் ஆண்டவர் எப்போ வரப்போறான்னு. அது ரகசிய வருகை. ஆமென். அந்த ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் அவங்க வேதத்தில் அப்படி நோட்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. ரகசிய வருகை ஒன்று, பகிரங்க வருகை. இந்த பகிரங்க வருகையில் தான் யூதர்கள் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அவர்கள் குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். அவர் வரப்ப எல்லாரும் பார்ப்பாங்களாம். இதுதான் பகிரங்க வருகை. இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா ரகசிய வருகை, அதான் ராப்சர். அந்த ராப்சர்லேயே போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் அந்த ராப்சரை விட்டுட்டு நீங்கள் இந்த பகிரங்க வருகையில் வருதீங்கன்னா 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும். அந்தி கிறிஸ்து ஆட்சி இப்போ நடக்க ஆரம்பிக்க போகிறது. சீக்கிரத்தில் எருசலேம் ஆலயத்தை கட்டப்போகிறார்கள். எருசலேம் ஆலயம் கட்டிருச்சுன்னா அந்தி கிறிஸ்து வர ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த எருசலேமில் யார் இருக்க மாட்டார்னா ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். யார் தான் அங்கே நின்று செய்யிருப்பா? யார் இருப்பா அந்த ஆலயத்தில்? அந்தி கிறிஸ்து. இப்போ அதுக்கு வருவதுக்கு முன்பாக ஒரு செவளை கிடரி, ஒரு மாடு ப்ரௌன் கலர் இல்லை மெரூன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி பிறக்கணும். அதை பிறக்கிற நாளில் அதை பலி செலுத்துவாங்க. அதை பலி செலுத்தி அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை நடத்த ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் இந்த வருஷத்தில் நடக்க போகிறது. அப்படி நடக்க போகுதுன்னா ஆண்டவர் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாருன்னு அர்த்தம். அந்தி கிறிஸ்துவிட்ட உங்களை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீங்கள் மாத்திரம் என்ன இருக்கக்கூடாது, நித்திர மயக்கமாக இருக்கக்கூடாது. எப்பவும் போல் இருக்கும். ஒருத்தனா வயலில் விளை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், இன்னொருத்தன் ஆமாம் எப்பவும் போல் உலகம் போயிட்டு பாருங்க. ஆட்டோவில் போவீங்க, பஸ்ஸில் போவீங்க. ஒருத்தன் 2 பேர் மாவரைச்சாங்களாம். அதில் ஒருத்தன் என்ன பண்ணாங்களாம், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட்டா, ஒருத்தி கைவிடப்பட்டா. 3 காலங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். தூங்கிட்டு இருந்தாங்க 2 பேர். அதில் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருத்தன் கைவிடப்பட்டான். இந்த ரகசிய வருகை நான் உங்களுக்கு சொல்லணும். எல்லா நாளுமே ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் தப்பான டைரக்ஷனில் உங்களை கொண்டு போகிறேன்னு அர்த்தம் இல்லை. இதையும் நீங்கள் தெரிஞ்சு, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சர்ச் நடத்துறது எதுக்கு? ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட காலங்காலமாக நித்தியமாக அவரோடு கூட இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தமும் கூட. அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம ஞானஸ்தானம்லாம் கொடுத்து ஆண்டவர் சபையை வச்சுருக்கார். சபைக்கு வருவார். என்ன நடக்குன்னு தெரியாது இல்லை. மற்ற நாளில் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரை எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன் தெரியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன ரொம்ப பரிசுத்தமாயிரும். ஐயோ அப்பா பயங்கரமான ஹோலியாக இருக்கும். ஹோலி பயங்கரமாக ஹோலியாயிருவோம், பரிசுத்தமாயிரும். அன்றைக்கி வந்துட்டாலும் நல்லாயிருக்கும். செத்தவன்லாம் தட்டி விட்டு எந்திரா அப்படின்னா எந்திரிச்சிருவான். அந்த மாதிரி அற்புதம் நடக்க போதுங்க. ஆண்டவர் வானத்தையும் பூமியை படைச்சா ஒரே வார்த்தையில் பெரிய சூரியனை ஆண்டவர் பிற்பாடு. இதை விட பயங்கரமான கோள்கள்லாம் இருக்கு. இதை படைச்சவரே ஆண்டவர் தான். அந்த படைச்ச ஆண்டவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்காருன்னா செத்தவனை உயிரோடு கொண்டு வர முடியுமா முடியாதா? முடியுமாங்க? உங்களால் முடியுமா? நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. என்னாலும் எங்களெல்லாம் முடியாதுங்க. டாக்டரே சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் தான் டாக்டர், நீங்கள் தான் வல்லமை. ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் வல்லமை வச்சுருக்காரு. உங்கள்கிட்ட தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்குது. உங்கள்கிட்ட தான் தேவனுடைய பிரசனம் இருக்குது. உங்களை பார்க்கும் பொழுதே என்ன பண்ணால் பிசாசு ஓடிடும். முன்னாடி வரலாம், போ எல்லாம் சொல்லிகிட்டே இருக்க வேணாம், ஏசு நாமத்தில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம். அவங்க பார்த்தானே ஓடி போயிடுவான். தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரன் எக்கால சத்தத்தோடும் அவர் வருவார். முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்திருக்கவங்களாம் எழுந்து போவாங்களாம். அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட போயிடுவோமா.
இந்த நொடிப்பொழுத பார்த்துருவோமா, எழுப்புதல் சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் திடீர்னு காணா போயிட்டாங்க அப்படின்னு பேப்பரில் வரும். நானே வாசல். ஆமேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ள வர முடியாது. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறேன் ஆண்டோட வருகையில் என்ன பண்ணப்படும்? காணப்பட போகிறோம். நம்புறீங்களா இல்லையா? ஆமேன். பரலோகத்துக்கு போகிறாங்க. ஆண்டவத்தை தான் ரொம்ப முக்கியமாக. ஏன் இந்த 25 வசனத்தில் ஆண்டவர் சொல்லணும்? முன்னாடி இந்த குஷ்டரோகி செய்ய சுகமானப்ப சொன்னாரா? இல்லை. முடவனை சுகமானப்ப சொன்னாரா? குருடனை சுகமாக்கும்போது சொன்னாரா? இதெல்லாம் விட்டு இந்த கடைசியில் ஆண்டவன்ட்டார். இந்த கடைசி பகுதியிலே தான் நாமமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் சொல்கிற பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, பரலோகத்துக்கு போகிற ராஜ்யம் எப்படி தீவெட்டிகளை பிடித்து கொண்டு போகிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. நம்மெல்லாம் பரப்பிட்டு போய் கொண்டிருக்கோம். ஒரு மாதம் போகும்போது ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். நித்திரை மயக்கம். போடா என்னடா ஜெபித்து ஒன்றுத்தையும் காணோம் அப்படிலாம் விடாதீங்க. இன்னைக்கு மீண்டும் எழும்புங்க. கர்த்தர் உங்களை மீண்டும் பிரகாசிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். மீண்டும் ஊழியத்தை ஆண்டவர் கட்டப்போகிறார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கட்டப்போகிறார். உங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையில கட்டப்போகிறார். உங்களுடைய சிறையிருப்புல ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். பிரியமான தேவச்சனமே, மணமகன் தாமித்த பொழுது நித்திர மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிருக்கும். ஆமென். எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? சத்தம் வந்து டீனு சத்தம் இருக்குது. ரெடியாரு, ஆண்டவர் வந்துட்டார், உன்னை கூட்டிட்டு போகிறார். எவ்வளோ சந்தோஷம். இல்லை கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் போகிறீங்களா? இல்லை வரான்னு சொல்ல போகிறீங்களா? என்ன சொல்ல போகிறீங்க? வரான்னு சொல்கிறீங்களா? இல்லை கொஞ்சம் இருந்துட்டு வந்துடுறேன் சொல்லுங்களேன். ஆமாம், ஆயத்தமாக இருக்கணுங்க. எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, எல்லா நாளும் ஆயத்தமாக இருக்கணும். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்புறம் ஆயத்தம் வேணும். தீவெட்டி என்ன பண்ணணும்? இப்பயே நம்ம ஆயத்தமாகணும். இப்போ என்னைக்கு வரப்போறான்னு தெரியல, ஆனால் இன்னிலிருந்து ஆயத்தம் உங்களுக்கும் எனக்கு வேணும். ஆயத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ ஆயத்தம் என்ன? ஆண்டோட வார்த்தை வேணும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் வேதம் வாசிக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் நிறைய பேத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் செஞ்சுருந்தா ஆயத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா ஆண்டோட வருகையிலே நம்ம காணப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. அபிஷேகம் இல்லாதவன்ட்டெல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு. இங்கே நமக்கு எதுவுமே தெரியல. அப்படின்னா என்ன பண்ணும்? நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்த ரகசிய வருகைன்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. நிறைய பேர் சர்ச்சில் இதை பற்றி சொல்கிறதும் கிடையாது. வேணாம், அதெல்லாம் சொல்லாதீங்க. வந்தீங்களா, வாழ்ந்தீங்களா, வாண்ட வசனை கேட்டிங்களா, போங்க. நீங்கள் ரகசிய வருகை வந்தா என்ன, அப்புறம் மகிரகம் வருகை வந்தா என்ன, எது வந்தா என்ன, நீ எங்கேயோ போ அப்படின்னு போடுறது. அப்படி இல்லை. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரகசிய வருகை ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் காணப்படணும். இல்லை என்று சொன்னால் பார்த்தீங்க, நீங்கள் கொரோனாவில் ஆண்டு ஒரு சிம்பிள் ஒரு ஒரு நாட்டில் மாத்திரம் கொரோனா வரல, ஒரு கொரோனா உலகம் முழுதும் வந்துச்சா இல்லையாங்க? அப்போ எப்படி இருந்தோம்? நம்ம வீட்டில் அடப்பட்டு கிடந்தோம்ல, அது மாதிரி தான் ஆண்டவர் வருகை முடிஞ்சு, ரகசிய வருகை முடிஞ்ச பிறகு அந்த கிறிஸ்துவன் ஆட்சி இருக்கும். நீங்கள் அவனை வணங்கலைனா உங்களுக்கு மருந்து கிடையாது. அவனை வணங்கலைனா சாப்பாடு கிடையாது, அரிசி கிடையாது, கோதுமை கிடையாது, எதுவுமே கிடையாது. முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே உங்கள் கண்ணை என்ன பண்ணிட்டாங்க? ஆதார் கார்டில் வச்சுட்டான் ஏற்கனவே. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. அப்போ நான் 2009 பாஸ்டர் விக்டர் ஆண்ட சர்ச்சில் இந்த செய்தியை நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு வரப்போகிறது. ஒரே மொழி, ஒரே தேவன், ஒரே லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கிறது. பிரியமான தேவசனமே, ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் வந்து முடிச்சு உங்களை கூட்டிகிட்டு போன பிறகு பரலோகத்தில் ஆண்டவர் தேவன் மேகத்தில் ஆண்டவர் 7 வருடம் ஆண்டவர் உங்களுக்கு கல்யாண விருந்து கத்தற்பட போகிறார். 7 வருடம் பூமியில் உபத்திரவம், அடுத்தது மகா உபத்திரவம். வருகையிலே கிருபையின் கதவு அடைப்பதற்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாதீங்க. தேவ சமூகத்தில் வந்துருங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, கோவத்தோட போக முடியாது, கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து அன்பா இருங்க. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா?
ஹalleluya. இந்த வருடத்திலிருந்து பாருங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவர் தலைகீழாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஹalleluya. எல்லாரும் கேட்பாங்க எப்படி இவனுக்கு வந்தது. நம்மளெல்லாம் பார்த்தோன்னா விசேஷமான, நம்மளாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும். அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்களா, சத்தம் கேட்டுச்சான். சத்தம் கேட்டோன்னா ஆயத்தம் படுத்துனாங்களாம். ஆயத்தம் பண்ணவங்க என்ன பண்ணால் அவங்கள்ட்ட கையில் என்ன இருந்துச்சு, அதனால் என்ன நடந்துச்சுன்னா வசனம் சொல்லுகிறது 8ஆம் வசனம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். ஆமாம், தீவெட்டி அணைந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருங்க. லுக்வாமா இருக்காதீங்க, அனலும் இல்லை குளிரும் இல்லை, அப்படி இருக்காதீங்க. எப்படி இருக்கணுங்க, ஒன்று அனலாயிரு, இல்லை குளிரா இருந்துரு. ஆண்டவர் சொல்றார் எப்படி இருக்கக்கூடாதான், அனலும் குளிருமாக இருக்காத. அப்படி இருந்தா என்ன பண்ணி போடுவாராம். ஆமா, தீவெட்டிகள் அணைந்து போகிறது. பார்த்துக்கோங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுவார், உன் தண்டு விளக்கு தண்டை அணைச்சி போடுவேன் அப்படின்பார். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உன் விளக்கு தண்டை அணைச்சி போடுவேன் அப்படின்பார். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் உங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த நேரத்தில் பிரதர் உங்களை பார்த்துருக்கேன் இந்த சர்ச்சில், தயவுசெய்து நீ வரப்ப ஆண்டவர் என்னையும் கோயத்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவரால் முடியாது. அவரால் கூட்டிகிட்டு போக முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் போவீங்க, பிரதர் நம்ம தான் சர்ச்சில் பார்த்துருக்கேன், முன்னாடி நானும் உங்கள் சர்ச்சில் தான் வந்திருக்கேன், உங்கள் பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் விலகிட்டேன், தயவுசெய்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவரால் கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். பிரியமான தேவச்சனமே, வசனம் என்ன சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். யார் போனாங்க? ஆயத்தம். யார் போனா? நீங்கள்லாம் யாரு? ஹalleluya. ஆசீர்வாதத்தின் ஆழங்கள், சுகத்தின் ஆழங்கள், ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தினால கர்த்தர் உங்களை என்னை நிரப்ப போகிறார். சந்தோஷமா இருக்கவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. எனக்கு பிரியமானது, விற்கிறவர்கள் தங்களிடத்தில் போய் உங்களுக்கு வாங்கிக்கொள்ளும். அப்படியே அவர்கள் வந்தபோது மணவாளன் வந்து விட்டார். கல்யாண வீட்டுக்குள் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கிருபையின் கதவும் என்ன செய்ய போகிறது? அடைக்கப்பட போகிறது. நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்க. கிருபையின் கதவு அடைக்கப் போகிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, ஆண்டவர் வந்து எல்லாத்த ரகசியவர்களே எடுத்து வரும்பொழுது ஆவியானவர் இருக்க மாட்டார். அந்த நாளில் நீங்கள் அந்நிய பாஷா பேச முடியாது. ஏன்னா இங்கே என்ன நடக்காது, ஆவியானவர் இருக்க மாட்டார். எப்படி பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் இல்லை பார்த்தீங்களா? யாருக்கு திடீர்னு தாவீதுக்கு வருவார், சவுலுக்கு வந்தார், அதுக்கப்புறம் சாமுவேலுக்கு வந்தார். அந்த மாதிரி கூட இருக்காது. ஆவியானவருடைய பிரசனமே இருக்காது. ரத்த சாட்சியாக மரிச்சு போகணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆவியானவர் இருந்தால் இப்போ உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது எது தெரியுமா? சபை தான் உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இந்த சபை இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்தால எழும்ப முடியல. நம்மெல்லாம் ஜெபிக்கிறோம். 2வது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல என்னிடத்துல இருக்கிறது சாதாரணமான அல்ல, அசாதாரணமான ஆள். உங்களை தெரிஞ்சுக்கணும். ஏனென்று சொன்னால் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா அவருடைய ஜீவன் சுவாசம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினா நீங்க விசேஷித்தமானவர்கள். உங்களுக்கு தரல, பிசாசுக்கு தெரியும், உங்ககிட்ட நாங்கள் நெருங்க முடியாது. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட உங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த போகிறார். வர நாட்களை பயங்கரமாக எடுத்து பயன்படுத்த போகிறார். மோசே எலியாவை போல கர்த்தர் பயங்கர வல்லமை, கதவு அடைக்கப்படும். அதற்கு முன்னாடி கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை யோவேல் 2:28 சொல்லப்பட்ட வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது. கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி சொல்றாரா? உங்களை என்ன பண்ண மாட்டேன் தெரியாது என்று சொல்லிட்டு மெய்யாகவே என்பார். அப்பனா அவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு பாருங்க. நீங்க அவர் கொடுத்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆனால் இதை சொல்லிட்டாரு, உன்ட்ட அபிஷேகம் இல்லை, நீ எனக்கு விரோதமாக நடந்துட்ட, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே நாங்கள் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம் இல்லை. ஆயத்தமாக இருக்கிற நேரத்தில் ஆயத்தமாக இல்லையே, ஆண்டோட வருகையிலே நீ ஆயத்தமாக இல்லையா? ஆனால் இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க,
ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என் குறைகளை மன்னிச்சிருங்க, என் குற்றங்களை மன்னிச்சிருங்க, என் பாவங்களை மன்னிச்சிருங்க, என்னோடய பகையை மன்னிச்சிருங்க, நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி மன்னிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எடுத்து உங்களை பயன்படுத்த போகிறார். ஆகாயத்து பறவைகளை என்ன பண்ணுமா? கவனித்து பார்க்கணுமா? அதை கவனித்து பாருங்கள். அது மாதிரி நீங்கள் காலையில் அது பாருங்கள். அதான் சொல்லு, இந்த காக்கா போது குருவியாவது இப்போ உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்காங்க கவலையால், சாப்பாடு கிடைக்கலாம் உட்காந்துருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக காக்கான்னு கத்திட்டு காலையில் எல்லா வேலை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் நம்ம தான் அவருடைய சாயல் படி இருக்கோம். நமக்கு என்ன பண்ணுதுன்னா காலையிலே கவலை வந்துடும். என்ன செய்கிறது, இன்றைக்கி இட்லி செய்கிறதா, தோசை செய்கிறதா, இடியாப்பம் செய்கிறதா, இல்லை தயிர்ச்சோறு செய்கிறதா, இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். இல்லை, காலையில் ஆண்டோட தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். இது வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கலனா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை வேண்டுதலை கர்த்தர் கொடுப்பார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். நீங்க என்ன பண்ணிருக்கணுமா? அதுக்கு விழித்திருக்குன்னா என்னன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து முழிச்சுட்டே இருக்கணும்னு அந்த அர்த்தம் இல்லை. ஜாக்கிரதை இருங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. எதுவானாலும் ஆண்டவரை கேட்டு செய்யுங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நான் போகிறேன்னா ஆண்டோட கேளுங்க. ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிறேன்னா ஆண்டோட கேளுங்க. அப்புறம் டெய்லி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படிங்க. அவருக்காக நீங்கள் வாழுங்க. மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். சபையை நேசிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெப தேவைக்கு 9894913619. Did I